Hello everyone, welcome to our channel Data with Mari. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் இஃப் கண்டிஷனை பற்றி நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதை விட முக்கியமான விஷயம் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸலில் நம்ம இந்த இஃப் கண்டிஷன் எதுக்கு யூஸ் பண்ணணும், நம்ம கிட்ட இருக்கிற ஆக்சுவல் டேட்டாவில் வந்து நம்மளுக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இந்த இஃப் கண்டிஷன். ஸோ இந்த இஃப் கண்டிஷன் நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எக்ஸலில் நம்ம இஃப் கண்டிஷன் எதுக்கு யூஸ் பண்ணால் ஒரு செல்லில் இருக்கிற வேல்யூவை நம்ம கொடுக்குற வேல்யூக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இந்த இஃப் கண்டிஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா ஒரு செல்லில் எனக்கு வந்து 100 rupees இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. இந்த 100 rupees வந்து நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து அந்த செல்லில் இருக்கிறது வந்து நான் செக் பண்ணுறேன் 100 rupees இருக்கா இல்லை அது கம்மியாக இருக்கா இல்லை அதுக்கு அதிகமாக இருக்கான்றதை நான் கேட்குறேன். இந்த இடத்துல நான் என்ன சொல்லணும்னா 100 rupeesக்கு மேலே இருந்தால் நான் என்ன சொல்லணும்னா எனக்கு எஸ் வேணுன்ற அவுட்புட்டை நான் சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் அந்த இஃப் கண்டிஷன் அந்த செல்லில் இருக்கிற வேல்யூவை செக் பண்ணும். செக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா 101 இருந்ததுன்னா நம்மளுக்கு என்ன பண்ணால் 101, 102 சம்திங் 1000, 2000, 10,000 என்ன வேணுமே இருக்கலாம். 100க்கு மேலே என்ன நம்பர் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு என்ன பண்ணால் ஸோ நான் எஸ்ன்னு கொடுத்ததுனால எனக்கு என்ன பண்ணால் எஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணால் நம்மளுக்கு இதோட இஃப் கண்டிஷன் நம்மளுக்கு எண்ட் ஆகுது. சப்போஸ் இல்லை நான் கொடுத்ததில் வந்து எனக்கு 100 rupees இல்லை அந்த செல்லில் எனக்கு வந்து 20 rupees தான் இருக்குது இல்லை 50 rupees 99 தான் இருக்குது அப்படின்றப்ப நம்மளுக்கு என்ன பண்ணால் திரும்பி என்ன பண்ணால் அந்த இஃப் கண்டிஷன் வந்து அகைன் செக் பண்ண போய்ட்டு அந்த செல்லில் என்ன வேல்யூ இருக்குன்றது செக் பண்ணிவிட்டு நம்ம ரிட்டர்ன் எனக்கு என்ன சொல்லணும்னா எனக்கு பிலோ 100 கீழே இருந்தால் எனக்கு அதுக்கான ஒரு அவுட்புட் வேணும்னு சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் அதுக்கு என்ன பண்ணால் நோன்றதை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். அகைன் என்ன பண்ணால் அந்த கண்டிஷனை செக் பண்ணோம். செக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணோம். இதோட நம்மளுக்கு வந்து கண்டிஷன் முடியுது. ஸோ இந்த இஃப் கண்டிஷனில் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ட்ரூவாக இருந்தால் நம்மளுக்கு வந்து என்ன கொடுக்குறோமோ அவுட்புட் அதை ஷோ பண்ணோம். சேம் ஃபால்ஸ் நம்ம என்ன வேணுமோ நம்ம அவுட்புட் ரெண்டுலையுமே நம்ம கொடுக்குறதா இதை தான் நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு ஷோ பண்ணோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல பாருங்கள் greater than 100 இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து 101 நான் டைப் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேங்க பாருங்கள் எனக்கு எஸ் greater than வந்திருக்கு கரெக்டுங்களா. ஏன்னா 100 மேலே இருக்குது இந்த 101. இதுவே இப்போ நான் 80 நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. 80 கொடுத்துட்டு என்டர் கொடுக்குற பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் நோ இது 100க்கு மேலே இல்லை. அப்போ இந்தமாரி ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண இந்த இஃப் கண்டிஷன். இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஆக்சுவல் டேட்டா செட்டில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை வாங்க. இப்போ நம்ம கிட்ட வந்து எம்ப்ளாய் டேட்டா செட் இருக்குது. இந்த எம்ப்ளாய் டேட்டா செட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஏஜ் காலமை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இஃப் கண்டிஷன் ரைட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ என்ன கண்டிஷன்னா above 40 ஏஜ் மேலே இருந்தாங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா சீனியர் எம்ப்ளாய் சொல்கிறாங்க, பிலோ 40 இருந்தாங்கன்னா ஜூனியர் எம்ப்ளாய். ஸோ சிம்பிளாக சொல்கிறாங்க ரெண்டே கேட்டகரி வைஸ் தான் நம்ம கிட்ட சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இஃப் கண்டிஷன் பொறுத்துக்கு மாதிரி நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன தெரிஞ்சிருக்கோம்னா இந்த ஆப்ரேட்டர்ஸ் தெரிஞ்சிருக்கும். இந்த 6 ஆப்ரேட்டரை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸலில் மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னென்னா ஈக்குவல், நாட் ஈக்குவல், கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் இல்லைனா லெஸ் தென் ஆர் ஈக்குவல். ஸோ இதை பேஸ் பண்ணி மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அவுட்புட்டை கெட் பண்ண முடியாது. வேறு எதுவுமே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா above 40 சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா கிரேட்டர் தென் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஈக்குவல் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துக்கிறேன். ஸோ லாஜிக்கல் டெஸ்ட்டுக்கு என்ன பண்ண போனால் நம்மளுக்கு ஏஜ் பேஸ் பண்ணி தான் நம்ம கேட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறேன்னா ஏஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரேட்டர் தென் சிம்பிள் நம்ம இந்த இடத்துல கொடுக்கலாம். ஸோ கிரேட்டர் தென் கொடுத்துன்னு என்ன பண்ண போனால் எனக்கு வந்து 40 ஏஜ் சொன்னாங்க, நான் 40 நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போனால் கம்மா கொடுக்குறேன். எனக்கு வேல்யூ ட்ரூவாக இருந்தால் எனக்கு என்ன வேணுன்றதை நான் இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா சீனியர் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. சீனியர் எம்ப்ளாய் நான் கொடுக்குறேன். சீனியர் எம்ப்ளாய் நம்ம கொடுத்தா என்ன ஆகணும் அவுட்புட் நம்மளுக்கு இது ஷோ பண்ணும் 40 ஏஜ் மேலே இருக்கிறவங்களாம். அப்போ எனக்கு 40 ஏஜ் இல்லை அதுக்கு கீழே இருந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு என்ன வேணுன்றது நம்ம சொல்லணும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா ஜூனியர் நம்ம கொடுக்கலாம். ஸோ ஜூனியர் கொடுத்தா நம்மளுக்கு என்னன்னா ஜூனியர் எம்ப்ளாய் நம்மளுக்கு அவுட்புட்டை ஷோ பண்ணும். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணேன்னா ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் நம்ம ரெண்டுமே என்ன பண்ணியிருப்போம்னா டபுள் கோட்டேஷனில் கொடுத்துருப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணால் ஸ்ட்ரிங் அதனால் நம்ம கொடுக்குற மாதிரி தான் நம்ம டபுள் கோட்டேஷனில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் இப்போ என்டர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் தெரியும். ஸோ பிலோ 40 ஏஜில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஜூனியர்னு வரும், above 40 மேலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே சீனியர்னு வரும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இஃப் கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகுன்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு செல்லில் இருக்கிற வேல்யூ டெஸ்ட் பண்ணி நம்ம இந்த அவுட்புட்டை நம்ம கொண்டு வந்திருக்கோம். செகண்ட் சினாரியோ, இந்த சினாரியோவில் நம்ம கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம கிட்ட ஒரு சேலரி காலம் இருக்குது. இதில் யாரெல்லாம் 1 lakh கீழே கம்மியாக வராங்களோ அவங்களுக்கு வந்து போனஸ் கொடுக்கணுன்றாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்னா 50%. அப்போ 1 lakh கீழே வாங்குறவங்க நம்ம போனஸ் கொடுத்தா நம்மளுக்கு என்ன அவுட்புட் வரும்ன்றது கேட்குறாங்க. இது எப்படி நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணலாம் ஈக்குவல் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட். இந்த டைம் என்ன பண்ண போறோம்னா லாஜிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம சேலரி தான் சூஸ் பண்ணுறோம். ஸோ சேலரியை செலக்ட் பண்ணிட்டு லெஸ் தென் 1 lakhன்றதை நீங்கள் கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் எனக்கு 1 lakh கீழே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 50% போனஸ் சொன்னேன். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அகெயின் சேலரி நான் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன் ஓகேங்களா. சேலரி இன்ட்டு 50% போனஸ்.
ஸோ இது நம்மளுக்கு கொடுத்தா என்ன ஆகும்னா இந்த நம்மளுக்கு யாரெல்லாம் 1 லேக் கம்மி வாங்குறாங்களோ அவங்களுக்கான அவுட்புட் நம்மளுக்கு என்ன பண்ணணும், நம்மளுக்கு வந்து 50% போனஸாக நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணேன்னா கம்மா கொடுத்துக்கிறேன். வேல்யூ ஃபால்ஸ் இடத்துல நான் என்ன பண்ண போனால் ஜஸ்ட் அப்படியே டபுள் கோட்ஸை கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இது என்ன மீனிங்னா நம்மளுக்கு வந்து எம்டியாவே நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஸோ அந்த இடத்துல எந்த அவுட்புட்டுமே வராது, நம்மளுக்கு ஜஸ்ட் அப்படியே நம்மளுக்கு ஷோ பண்ணும். இப்போ என்டர் கொடுக்குற பாருங்க. ஸோ ஜஸ்ட் அகைன் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் யாரெல்லாம் 1 லேக் வாங்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன இருக்குன்னா பிளாங்க்ஸ் வந்திருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஃபில்டர் போட்டு செக் பண்ணால் கூட நம்மளுக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணேன்னா இதில் பிளாங்க்ஸை நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணி பாருங்கள் சேலரி வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 1 லேக் மேலே வாங்குறவங்க யாருக்குமே வந்து இந்த இடத்துல போனஸ் அப்ளிகபிள் ஆகல. ஏன்னா நம்ம வந்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து அவுட்புட் ஷோ ஆகாது. அப்போ இது என்ன மீனிங்னா யாரெல்லாம் 1 லேக் கீழே வாங்குறாங்களோ அவங்களோட சேலரி தான் இது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இஃப் கண்டிஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறது, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இந்த இஃப் கண்டிஷன். ஸோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.